இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அரவணைப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். அதாவது தேவன் சிலுவையில் பேசியதான மூன்றாவது வார்த்தையாக இது வருகிறது. தேவனை பிடித்ததன் பிற்பாடு அவரோடு கூட இருந்த எல்லோருமே அவரை மறுதளிக்கிறார்கள், எங்கெங்கேயெல்லாம் சிதறி ஓடுகிறார்கள். ஆனாலும் யோவான் என்கிற சீசன் மாத்திரம் கடைசி வரை தேவனோடு கூட அந்த இடத்துல இருக்கிறார். அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற நமக்கு அன்பாயிருந்த சீசன் யோவானாக காணப்படுகிறார். அப்படி தேவனோடு கூட இறுதி வரைக்கும் இருந்ததான யோவானுக்கு தேவன் தம்முடைய தாயை கொடுக்கிறார். அப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேவனை மறுதளிக்காமல் விட்டு ஓடாமல் தேவனோடு கூட இறுதி வரைக்கும் நாங்களும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமாக இருந்தால் தேவன் சொன்னது போல ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு தருவார். இன்னுமாய் நாங்கள் இதில் பார்க்கலாம், ஒரு உறவினுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அன்பு தணிந்து போயிருக்கிறதான ஒரு காலம். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் சரி, தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் சரி என்று உறவுகளிடையே அநேகமான விரிசல்கள் ஏற்படுகிறதான ஒரு காலப்பகுதியை நாங்கள் இப்பொழுது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வாழ்ந்த காலத்திலேயே அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இறுதியாக அவர் மரிக்கும் தருவாயிலும் கூட தன்னுடைய தாயை அப்படியே விட்டு விடாமல் ஒரு சீடனை அவருக்கு மகனாக கொடுத்து விட்டு செல்லுகிறார். அப்படியாய் நாங்களும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே இந்த உறவுகளை விரிசல் ஏற்படாதபடிக்கு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பு தணிந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியாய் இந்த அரவணைப்பு சிலுவையில் பூத்த மூன்றாவது பூவாக